نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைய தினம் நாம் பேசியிருப்பது கேட்டிருப்பது அன்னல்லாருடைய அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம். அவங்க தன்னுடைய செய்கையினால் மரத்தை ரெண்டாக பிளந்து காமிச்சாங்க. அதை பற்றி கேட்க இருக்கிறோம், பேச இருக்கிறோம். மக்கால ஒரு தடவை ஒரு கானா என்ற ஒரு பலசாலி ஒருத்தர் இருந்தான். அந்த நபர்கிட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தாங்க. ஈமானை ஏற்றுக்கொள் என்பதாக அழைப்பு கொடுத்தாங்க. கலிமாவை ஏற்றுக்கொள் என்பதாக அவனுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய நபி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவங்கள தான் நபியாக அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி காட்டுங்க, அப்போதான் நான் நம்புவேன் என்பதாக அவன் சொன்னான். அப்படி காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அவன்கிட்ட கேட்டாங்க, நீ அப்படி நான் அற்புதத்தை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நிகழ்த்தி காட்டுறேன், அப்படி காட்டிட்டேன்னு சொன்னால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போது பக்கத்தில் அடர்த்தியான ஒரு முள்மரம் ஒன்று அங்கே இருந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், செய்கையினால் தன்னுடைய கையை அசைச்சு செய்கை காமிச்சு அந்த மரத்தை இங்கே வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. உடனே அது மரம் ரெண்டாக பிளந்து ஒரு பகுதி மட்டும் நபி அவர்களுக்கு முன்னாடி வருது. ஒரு மரம் ரெண்டாக பிளக்குது. அதில் ஒரு பகுதி என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை நோக்கி நிற்கிது. இன்னொரு பாதி அது இருக்கிற இடத்துல இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மறுபடியும் செய்கை காமிச்சு நீ அங்கேயே போயிரு, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நீ அங்கேயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மரம் எங்கே இருந்துச்சோ மறுபடியும் அங்கேயே போய் அந்த இன்னொரு பாதியோடு சேர்ந்து ஒட்டிக்குது. அதோடு பொருந்தி அதோடு சேர்ந்துருச்சு, பழையபடி ஆயிடுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ருக்கானா கிட்ட கேட்குறாங்க, இப்போ பாரு, நான் அற்புதத்தை நிகழ்த்திட்டேன், இப்போ நீ அதை பார்த்துட்ட, இப்போ நான் நபின்றதை நீ ஏற்றுக்கொள், அல்லாஹ் தான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை நீ ஏற்றுக்கொள் என்பதாக அவன்கிட்ட அந்த ஈமானுடைய அழைப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த கருத்துப்பட ரசூல் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த வஞ்சகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் மறுத்துடுறான். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக அவன் சொல்லிடுறான். அவன் ஏற்றுக்கொள்ளலை. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அற்புதங்கள் நிகழ்த்தப்படுறது அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. அது நபிமார்கள் அவர்கள் தானாகவே செய்கிறது கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அவங்க செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய நேரத்துலையும் அதை நேர்லேயே அந்த ஆதாரத்தை காணக்கூடியவர்கள் அதில் ஈமானை, அந்த அற்புதத்தை கொண்டு ஈமானை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த அற்புதத்தை நேரில் பார்த்து ஆதாரத்தை நேரில் பார்த்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்குன்றது இதிலேருந்து தெரியுது. அப்போ ஹிதாயத்து கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். தாவத்துங்க கொடுக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாவத்தையும் கொடுக்குறாங்க. அந்த அந்த தாவத்தை கொடுப்பதற்கும் அல்லாஹ் தான் நாடுறான். அந்த தாவத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவர்கள்
கராமத்தும் செய்கிறாங்க, அந்த அற்புதத்தையும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு செய்கிறாங்க. அப்படி இருந்தும் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கல. அந்த ஹிதாயத்தை நசீபாக்குறதும் அல்லாஹ்வாகத்தான் இருக்க முடியும். அவனால் தான் முடியும். ஹிதாயத்தை கொடுப்பவனும் அவன் தான். ஹிதாயத் கொடுக்காம வழி தவற செய்கிறதும் அல்லாஹ் தான். அப்போ அந்த வழி தவறாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம துவா செய்யணும். நம்ம நேரான வழியில் இஸ்திகாமத்தாக இருக்கணும். எல்லா சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்குது, மற்ற எந்த படைப்புக்கும் கிடையாதுன்றத நாம் நம்பணும். அல்லாஹ் ஒருவனுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது. அது எந்த ஒரு மனிதருக்கோ எந்த ஒரு அமைப்புக்கோ அந்த சக்தி கிடையாது. ஏதாவது ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் அது இந்த தாவத்துடைய வேலையை கொண்டு நடந்தாலும் இது தாவத்துடைய வேலையை கொண்டு நடக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. இது தாவத்துடைய வேலையை காரணமாக அல்லாஹ்தான் நடத்தாட்டான். இந்த தாவத்துடைய வேலையை வச்சு இந்த அற்புதங்களை நிகழ்த்துவது அல்லாஹ். இந்த தாவத்துடைய வேலையை நிகழ்த்துவதும் அல்லாஹ். இந்த தாவத்துடைய வேலையை காரணமாக அற்புதங்கள் நடைபெறுவதும் அல்லாஹ் ஒருவனை கொண்டுதான் என்று நாம் நம்ப வேண்டும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கோ எந்த ஒரு அமைப்புக்கோ எந்த ஒரு சக்தியும் கிடையாது. யாருக்கும் ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய சக்தி என்பது கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நேரான வழியை தந்து வழி தவறிய வழியை விட்டும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவர்களுடைய வழியை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றி அளிப்பவனாக. ஆமீன் ஆமீன் வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது.